சீரியஸாக நான் சொன்ன மாதிரி செம்ம டஃப்பாக இருக்குது. ஓகே guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே சூப்பர். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஆஃப் ரோடிங் பண்ண போகிறோம். பருந்தும்பாரா அப்படின்ட்டு ஒரு பிளேஸ்க்கு. டைம் என்ன அப்படின்னா மணி 9 ஆக போகுது. நாங்கள் என்ன பிளான் அப்படின்னா சன்ரைஸ்க்கு அங்கே இருக்கணும், ஒரு 6 மணி போல் சன்ரைஸ்க்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பிளான் போட்டோம். ஆனால் பிளான் போட்டது என்றைக்கு நடக்கும்? ஸோ நடக்கலை. ஆனால் நைட்டு குளிரே இல்லை, கொஞ்சம் கூட ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஃபீலே வரல. ஆனால் மார்னிங் ஓரளவுக்கு சில்னஸ் இருக்குது. ஓகே, இன்னும் கரெக்டாக இங்கேருந்து 24 கிலோமீட்டர் அந்த இடம். எக்கச்சக்கமாக பைசன் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பைசன் பார்க்கலாம். தேக்கடி வந்து யானைங்க அதிகமாக இருக்குமாங்க. பார்க்கலாம், நம்ம லக்குக்கு யானை பார்த்தோன்னா நான் கேப்சர் பண்ணுறேன். ரோடு வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் புதுசாக போட்டிருப்பாங்க போல். இப்போ நாங்கள் கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா வண்டி பெரியாரில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் ரைடு எங்கே போக போகிறோம், எப்போ போக போகிறோன்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் ஆகும் ரைடு போகிறதுக்கு. ஸோ அதனால் வீடியோ தான் கண்டினியூஸாக போட முடியல. ஸோ அதுக்குன்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க யாரும். கண்டிப்பாக வீடியோ வரும். என்னது வா, ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிப்பாட்டணும். இது வரைக்கும் நான் ஃபோட்டோவே எடுத்தது கிடையாது. எப்போயுமே ஒன்று பைக் எடுக்கிறது இல்லாட்டா கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நான் அவங்கள தான் ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ என்னை எடுக்கிறதுக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு. ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போக போக ரோடு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. நல்ல வேளை சாப்பிடாமல் வந்தோம். சாப்பிட்டு வந்துருந்தோம் அப்படின்னா ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு அதுக்கும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிடாமல் இருந்தது அது ஒரு நல்ல விஷயம். அவன் அடித்து போயிட்டான். டே, அவன் ஆஃப் ரோடிங் பைக் வச்சுருக்கான், அவன் அடுக்கு போய்கிட்டு இருக்கான். ஓகே ஃபைனலி அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டோம். செம்ம ஒரு, ஆனால் அந்தளவுக்கு ஆஃப் ரோடிங் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம வேறு பிளேஸ் கொஞ்சம் நினைக்கிறேன். வாவ் 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 வாவ். ஆனால் அவங்க போனது வேறு பிளேஸு, நாங்கள் வந்தது வேறு பிளேஸ் நினைக்கிறேன். ஏய், மலை மேலே ஏறுறா, இது கிடையாதுடா. வியூ பாயிண்ட், அது இது வியூ பாயிண்ட் ரெண்டுமே. இது டூரிஸ்ட் பிளேஸா இது?
சீரியஸாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீரியஸா நான் சொன்ன மாதிரி செம்ம டஃப்பாக இருக்குது. முடியல இனிமே எப்படி வண்டி ஏற்ற போகிறேன் தெரியல. வண்டி டயரை பாருங்கள். ஆஃப் ரோடிங்கில் ஏற்றி வந்துட்டோம். ஆனால் என் வண்டி தான் கொஞ்சம் சிரமப்பட்டது ஏறினதுக்கு. ஏன்னா ஆஃப் ரோடிங் டயர் வேறு இல்லையா, க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கம்மிங்கிறதுனால கொஞ்சம் ஏற்றுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஹிமாலயன் வேறு லெவலில் ஏறிச்சு. அது வீடியோ உங்களுக்கு வரும். சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த மலைக்கு போகலாம், நம்ம ஏற்றிடலாம். ஆனால் கால் ஊனி நிப்பாட்டினோன்னா வெயிட்டு பேலன்ஸ் பண்ண முடியாமல் நம்ம கண்டிப்பாக கீழே விட்டுருவோம். ஆனால் செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் தனியாக வந்தால் வராதிங்க. 2 பேர் இல்லாட்டா 3 பேர் இருந்தால் தான் உங்களால் வண்டி ஏற்ற முடியும். இல்லாட்டா யார் ஹெல்ப் இல்லாமல் ஏற்ற முடியாது. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏற்றிடலாம். மற்றபடி நீங்கள் தனியாக வந்தனா இந்த பிளேஸ்க்கு வராதிங்க. கூட யாராவது ஒரு ஆள் இருந்தனா நீங்கள் வண்டியை தள்ளுறதுக்கு கண்டிப்பாக ஆள் வேணும். ஏன்னா வண்டியை நம்ம கீழே போடாலும் கீழே போட்டுருவோம். நாங்கள் 2 பேருமே வண்டி இதுவரை கீழே போடலை, ஏற்றிட்டோம். ஆனால் இறக்கும் போது தான் எப்படி இறக்க போகிறோன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. இந்த பிளேஸ் தான் ரொம்ப பெரிய பெரிய கல்லுக்கெல்லாம் இருக்குது. ஜீப் வர இடம் இது. வண்டி அடித்து ஏற்றிட்டோம் நாங்கள். ஆனால் வியூ வேறு லெவலில் இருக்குது. ஒர்த்து. நீங்கள் 360 எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வியூவு. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டென்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். கண்டென்ட் கிடச்சின்னா அதை வச்சு வீடியோ போட்ட வேண்டியதான். ஆனால் எல்லாம் நடந்து தான் வராங்க, யாருமே பைக்கில் வரல. நாங்கள் 2 பைக்கில் வந்துடுவோம். ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல ஜாவா இருக்குது, அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி ஹிமாலயன் ஃபஸ்ட் டைம் தானே இருக்குது எங்கள் வண்டி. அதாவது எங்கள் வண்டி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்கில் ஏறி இருக்குது. டைம் லாப்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் மேகம் நிறையா இருந்தனா டைம் லாப்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஒரு மலை ஏறிச்சு அப்படின்னா அடுத்த மலை வருது, அடுத்தடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே தான் இருக்குது, எண்டே இல்லாமல். சுற்றி மலை நடுவில் இருக்கிறோம். நம்ம தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு அந்த மலை ஃபுல்லாக. இங்கே மேலே வந்தீங்க அப்படின்னா மேலே ஷாப்லாம் இருக்குது. சாப்பாடு இருக்குமா என்னன்னு தெரியல, நாங்கள் போய் தான் பார்க்கணும். இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை. மணி எத்தனைடா?
11 ஆச்சு, இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு இறக்குறதுக்கு. அந்த ஒரு பக்கம் தான் வழி இருக்குது, இந்த பக்கம் வழி இல்லை, ஃபுல்லாக காடுகள். அருமையான பிளேஸ். ஆனால் இன்னும் மான்சூன் சீசனில் வந்தோன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்னொரு டைம் வருமா? மான்சூன் சீசனில் வருவோம். அப்போ ஏற்றிடுவோம். குரூப் ரைட் பிளான் பண்ணணும். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ரைட் வரதா இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ரைடுக்கு போவோம். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி குரூப் ரைடு தான் பிளான் பண்ணோம், ஆனால் அது நடக்கலை. ஸோ நெக்ஸ்ட் ரைடு நான் எப்போன்ட்டு நான் டேட் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் யாராவது வரதா இருந்தேன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ரைடு போகலாம். ரைடிங் ஜாக்கெட் மஸ்ட்டு. பார்த்து போ. இன்னும் எங்கள் ஊருக்கு 100 கிலோமீட்டர் இருக்குது. 100 கிலோமீட்டர் இருக்கும் கண்டிப்பாக. சன்செட் ஆகிட்டு இருக்குது, செம்ம அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அந்த மலைக்கு இடுக்கில் சன்செட் ஆகுது. எனக்கு என்னமோ அந்த டேங்க் பேக் இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரியே தோணலை, டிஸ்டர்பாக தான் இருக்குது. ஓகே, இந்த ரைடு சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. அதான் சேஃபாக நான் வீட்டுக்கு வந்தாச்சு. பாண்டியும் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டான். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.